ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னென்னா சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி 6வது நாள். இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு ஈவினிங் சூரசம்ஹாரத்துக்கு வந்து 3 மணிக்கு கிளம்பியாச்சு. 4 மணிக்கு அங்கே போயிட்டு அப்போவே நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரி ப்ளேஸ் பிடிச்சி உட்காந்துக்கலாம், அப்போ தான் தெரியும்னு சென்டராக இடம் இருந்துச்சு. போய் உட்காந்துட்டு அபிஷேகமெல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா அபிஷேகமும் பார்த்துட்டு அப்புறம் அலங்காரம் பண்ணி திரை போட்டிருந்தப்போ கந்த சஷ்டி கவசமெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் வெளியே சாமி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சூரசம்ஹாரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே 4 பூசணிக்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து சாமி சூரசம்ஹாரம் பண்ணோன்னே சாமி மறுபடியும் வந்து நீராடல் பண்ணாங்க. சந்தனாபிஷேகம் இந்த மாதிரி பண்ணி நீராடல் முடிஞ்சோடனே சாமிக்கு மறுபடியும் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி தீபார்த்தனை காட்டி எல்லோரும் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு சிலர் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க, சிலர் கோயிலேருந்து வந்துட்டு யாராவது குளிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. எப்படின்னு தெரியல. சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வந்து குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறது நல்லதும்பாங்க. அதனால் நாங்கள் குளிச்சுட்டு சாப்பாடு வந்து தயிர் சாதமும் பொங்கலும் வச்சு படைக்கலான்னாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த ஒரு நாள் மட்டும் காலையிலேருந்து விரதம், அதனால் அவருக்காக சாப்பாடு பொங்கல் செஞ்சு படமெல்லாம் தொடச்சி மறுபடியும் வெத்தலையெல்லாம் பூ எல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் சாமியெல்லாம் பிரசாதம்லாம் படைச்சி சாமி கும்பிட்டு அவருக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பக்கத்து வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பொங்கலும் தயிர் சாதமும் கொடுத்துட்டு அப்புறம் எப்பவும் போல் அடுத்த நாள் 7வது நாள் வந்து காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு சாமிக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு பிரசாதம் எப்பவும் போல் பாலும் பழமும் வச்சு சாமி கும்பிட்டு ரெடி ஆகிட்டேன். வீட்டில் வந்து நான் காலையிலேயே வந்து சாப்பாடு ரசம் குழம்பு எல்லாமே வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் தாட்டி விட்டுட்டு சாப்பாடு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கலாம் சாமி கும்பிட்டு வந்துட்டுன்னு கிளம்பி காலையில் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு கிளம்பியாச்சு. 10:15 10:20க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சாமிக்கு திருக்கல்யாணம் ஃபஸ்ட்டு வந்து சேரீ சாமிக்கு வந்து வேட்டி இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதையே சாமிக்கு வச்சு எடுத்து அதுக்கப்புறம் இந்த பூணல் அப்புறம் வந்து நெத்திக்கு கட்டுறது இதெல்லாம் சாமிக்கு கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் மாங்கல்யம் பண்ணுறாங்க. தாலியை மறுபடியும் காட்டிட்டு ஃபஸ்ட்டு தெய்வநாயகி அம்மாவுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் வள்ளி சாமிக்கும் கட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மாலை மாற்றி எல்லாத்துக்கும் காட்டிட்டு 3 சாமிக்குமே மாற்றி மாலையை மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஐயர் இருந்தாங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி மாலை மாற்றி அப்புறம் அக்னியை சுற்றி 3 முறை சுற்றி வந்து அப்படியே கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சோடனே மறுபடியும் அந்த பால் பழம் ஊட்டுறது இதெல்லாம் நடந்தது. அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க, திருநீர் குங்குமம் அதெல்லாம் வாங்கிட்டு மங்கல்யம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து தக்காளி சாம்பார் சோறும் தயிர் சாப்பாடும் கொடுத்தாங்க. நான் வந்து வீட்டில் போய் தான் விரதம் முடிக்கணும்னு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் காயிலேருந்து எல்லாம். அதனால் வந்து சாப்பாடு மட்டும் சூடாக வச்சுட்டு வடைக்கு ஊற வச்சுருந்தனால வந்து வடையெல்லாம் சுட்டுட்டு அப்பளம் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் பாயாசமும் வந்து தான் வச்சேன். எல்லாம் பண்ணிவிட்டு சாமிக்கு மறுபடியும் விளக்கு போட்டுட்டு சாமிக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு கீழே எங்கள் பெரியவங்களை கூப்பிட்டு சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு எங்கள் ஆத்தாவை கூப்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் விரதம் முடிக்கிறதுக்கு வந்து 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. அங்கேருந்து வந்தப்பவே 12 மணியாக, அதனால் டைம் ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு சாப்பிட்டு விரதத்தை முடித்தாச்சு. நான் வந்து வீட்டிலையே கட்டினனால அந்த காப்பை கொண்டு போய் கிணத்துல போடணுன்னு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தனால அங்கேயே கொண்டு போய் கிணத்துல போட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஓம் சரவண பவன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.